வரதுக்கான 90% from this chapter 7th chapter AOD 1 applications of derivative 1 la irundhu definitely there will be 2 questions you can expect. அதனால ரொம்ப important most weightage topic தான் இந்த 7th chapter AOD ன்றது this is called a most weightage topic. Definitely there will be a 2 questions. இந்த முறை I am just saying that this time we may expect the questions from first exercise or second exercise. அப்போ இதுலதான் இந்த வேர்ட் ப்ராப்ளம் சொல்றோம் இல்லையா, இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் சொல்றோம் இல்லையா, ஏன்னா இதுக்கு பேர் அப்ளிகேஷன்ஸ் தான். இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்ல இந்த வேர்ட் ப்ராப்ளம் கண்டிப்பா ஒண்ணு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல வரலாம். மேபி இன்னைக்கு போடுற சம்ஸ்ல டெஃபினெட்லி ஆல்ரெடி நான் ஏற்கனவே சம்ஸ் போட்டேன் இல்லையா. வாட் இஸ் த லாஸ்ட் ப்ராப்ளம் வி டிஸ்கஸ்? எனிபடி? ஹரிஷா, ரோஷினி இருக்கீங்களா? ரோஷினி, சரி, ஓகே, ஐ ஜஸ்ட் டெக்ஸ்ட் யூ மா லேட்டர் ஆன். ஓகே, ரோஷினி இஸ் தேர்? No, Roshni is not there. No, today's class. Arisha, what about Arisha? Arisha is there? இருக்கீங்களா girls? Boys யாரா சொல்லுங்க. What is the last problem we discussed? Gokul, Gokula Krishnan. மியூட் ஆயிடுச்சா? நான் பேசுறது கேக்குதுங்களாமா? சார் லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளமா போட்டோம் லாஸ்டா? 8th sum போட்டுமா? சரி, ஓகேமா. உங்களோட எக்ஸசைஸ்ல 8th sum சரியா? Now we are moving on to the conical water tank போட்டோமா? Right. Now the next problem பாருங்க, last 2 problems is very very important. Make a note, very important. PK வின் போட்டுங்க, பப்ளிக்கு கண்டிப்பாக வரலாம் இல்ல. So now கவனிங்க, definitely this may come. குறிப்பாத்து படிக்கக்கூடியது KPP, சூப்பர் ஸ்டார், என்ன வேணா நீங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் 2 questions தான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். Take down the next question. A ladder 17 meter long. Next year, this is 7.1. The conical water tank. Okay, take down the problem. A water tank, a ladder 17 meter long. A ladder 17 meter long. Please take down the problem. A ladder 17 meter long is leaning against the wall. The base of the ladder. My voice கேக்குதுங்களா? Yes, sir. Is it clear to all of you? Yes, a ladder 17 meter long is leaning against the wall. The base of the ladder is pulled away. A base of the ladder is pulled away from the wall at a rate of 5 meter per second. 5 meter per second. When the base of the ladder is 8 meters, from the base of the ladder is 8 meters, from the wall, how fast is the top of the ladder? How fast is the top of the ladder moving down the wall? Second question, at what rate the area of the triangle formed by the ladder wall and the floor is changing? Find the wall and the floor is changing. So listen carefully. This is one of the very frequently asked question. Maybe you can expect. இதை விட அடுத்த question ரொம்ப ரொம்ப important. I want everybody to listen here.
இல்லையா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் எப்படி போடுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, அகைன் ஐ ரிப்பீட் தி क्वेश्चन. A ladder 17 meter long leaning against the wall. The base of the ladder is pulled away the wall at the rate of, for example, நம்மளுடைய வால் இதான். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காட்டுறேன். இது வந்து வால், சரிங்களா? இதுதான் என்னுடைய வால். பிரிக் வால் ஒன்று இருக்கு. இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர், நம்மளுடைய ஃப்ளோர் இருக்கு. இப்போ இதுக்கு மேல லேடர், நம்ம வீட்டுல எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த லேடரை இங்க கொண்டு வந்து வச்சாச்சு. திஸ் இஸ் கால்ட் யோர் லேடர். இந்த லேடரை நான் இங்க வந்து வச்சுட்டோமா. இப்ப வீட்டுல யாரும் குட்டி பசங்க இருப்பாங்க இல்லையா, சின்ன பசங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லேடரை ஒரு பெயிண்டர் அங்க வச்சுட்டு போயிட்டாங்க. வீட்டுல வந்து பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அங்க வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு குட்டி பையன் வந்து இந்த லேடரை தட்டி விட்டுட்டான். அப்ப இந்த தட்டி விட்ட லேடர் விளையாடி இருக்கும்போது அப்படி தட்டி விட்டு ஓடிட்டான். இப்ப இந்த லேடர் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும். இது எப்படி வால்ல அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும், இப்படி போகும். இங்க என்ன ஆகும், மேல டாப் ஆஃப் த லேடர் வந்து டிகிரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப இது மூவ் ஆக பாருங்க, நான் ஒரு டயக்ராம் போடுறேன். இது மூவ் ஆக இது வந்து நான் குறைஞ்சிட்டே இருக்கும் என்னுடைய லேடர் இல்லையா. சோ பாருங்க, இது மூவ் ஆகும்போது இது குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா. இது மூவ் ஆக இட் வில் டவுன். அப்போ when the wall floor கூட அட்டாச் பண்ற bottom of the ladder is moves இல்லையா, it moves. அதான் சொல்றான், when the ladder is pulled away, it movingனா அப்ப அந்த லேடர்ல இருந்து டாப் ஆஃப் த லேடர் it comes down. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எனி டவுட் இன் திஸ்? இதுதான் நடந்திருக்குது. அப்போ இந்த டாப் பாட்டம் ஆஃப் த லேடர் இப்படி ரைட் ஹேண்ட் சைட்ல மூவ் ஆகும் பொழுது இந்த டாப் ஆஃப் த லேடர் ரைட் சைட்ல, இது புரியுதா, ஒரு வைப்ரேஷன்ஸ்ல அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. இது நீங்க ஒரு குழந்தைதான் போய் தட்டணும்னு அவசியம் இல்லை. எப்படியா இருந்தாலும் அது ஜஸ்ட் ஒரு வைப்ரேஷன்ஸ்ல அது மூவ் ஆகுது. இந்த வேர்டு தான் இங்கதான் கொடுத்துருக்காங்க. என்ன செய்திருக்கா, இந்த ஹைட் ஆஃப் த லேடர், இந்த லேடருடைய ஹைட்டை பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, let us take this as A, this as B எடுத்துக்கலாமா? இந்த பாயிண்ட் நான் என்ன பண்றேன், AB as a ladder. இந்த லேடருடைய ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும், நான் டக்குன்னு போறதுக்கு வசதியா இருக்கும். என்னமா கொடுத்துருக்காங்க லேடருடைய ஹைட்? 17. வெரி குட், which is equals to 17. அதாவது AB உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, which is equals to 17. It is given in meters இல்லையா. அப்போ 17 மீட்டர் லாங் இந்த லேடர். இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாருங்க. What we have to do, listen here, what we have to do here பாருங்க. என்ன நடக்குது இங்க பாத்தீங்கன்னா, இந்த O, இந்த பாயிண்ட் நான் ஓன்னு வச்சுங்க. O என்றதுனா the intersecting point of the இது wall and the floor. இந்த பாயிண்ட்ல இருந்து B என்ற bottom of the ladder போது, அதை வந்து I am just taking this as X. இங்க இருந்து டாப் ஆஃப் த லேடர் போது, அதை வந்து I am assuming that Y. சரிங்களா? Xன்றது from the distance covered from the O to B, from the ladder, bottom of the ladder கூட கனெக்ட் பண்ணது வால்ல இருந்து, from the wall to X is the distance from the wall to the bottom of the ladder. அப்ப Yன்றது நான் என்ன எடுத்துக்கிறேன், Y is called distance from the floor இல்லையா, floor to the top of the ladder, top of the ladder. இது எழுதலாம் அவசியம் கிடையாது. If you want you can write, if time permits you can write, otherwise no need. இப்போ இந்த X Y எடுத்தாச்சு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், AB முதல்ல நல்லா கவனிங்க. இந்த ப்ராப்ளம், இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் இல்லாம இந்த வேர்ட் ப்ராப்ளம் வந்துச்சுனாலே always go for the data, what all the information given there. அப்போ லேடர் கொடுத்துட்டாங்க AB equal to 17. இங்க நான் X Y எடுத்திருக்கேன் இல்லையா, இது எதனா கொடுத்துருக்காங்களா பாருங்க, செக் திஸ். அங்க என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் லைன்ல, the base of the ladder is pulled away from the wall at a rate of 5 meter. இதனுடைய rate of change நமக்கு எனக்கு தெரியும். Suppose there is a function, the rate of change means with respect to time. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, given data எடுத்து எழுதிக்கலாமா? என்ன, நான் ஃபர்ஸ்ட் AB கொடுத்துட்டாங்க, that is called length of the ladder 17, and the rate of change of this bottom X dx by dt, எந்த வேகத்துல நகர்ந்து செல்கிறது, at what rate it is moving, it is moving away. அப்ப இந்த B ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், B dash B double dash மூவ் ஆயிட்டே இருக்கும். எந்த ரேட்ல மூவ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர் per second. வேற அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்கம்மா?
வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா? One more information given. When the base of the ladder is 8 meters from the lawn. எனக்கு ஏற்கனவே தெரியும். The distance from the wall to from the bottom of the ladder, அதுதான் x. x உடைய வேல்யூ கொடுத்துறாங்க, which is equals to what? எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8 meters. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சா? நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒன், what all the information, what all the datas are given. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? what to find, என்ன கண்டுபிடிக்கணும். இங்க ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, how fast is the top of the ladder moving down the wall. அப்போ இந்த டாப்ல இருந்து இந்த வாலுக்கான சரி ஃப்ளோருக்கான டிஸ்டன்ஸ் y, இதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச். முதல் கொஸ்டின் நான் என்ன பண்ணிக்கணும், what to find. First one, I have to find out what is dy by dt. Second question, second என்ன பண்ணிருக்காங்க, யாரா ஒரு கேர்ள் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. What is the second question அங்க கேட்டிருக்காங்கமா? சொல்லுங்களா குயிக்கா. Very good. Rate of change of area of this triangle. இந்த OAB இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் ஒரு ஏரியா கண்டுபிடிக்கிறேன். Let us take this as A. அந்த ஏரியாவுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச், அதாவது dA by dt. இது ரெண்டுத்தையும் இப்ப எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வெரி ஈஸியஸ்ட் வேல நான் சொல்ல போறேன். இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது, என்ன கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிச்சு, இப்ப போட போறேன். இப்ப பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தனியா எடுத்துடலாமா? இந்த OAB மட்டும், லேடர்லாம் மறந்துருங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, OAB. வாட் ட்ரையாங்கிள் திஸ் இஸ்? ஒரு இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு, அப்ப இட்ஸ் a right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது x, இது y, இது 17. யூஸ் தி பைத்தாகரஸ் தேரம் ஆர் பித்தாகரஸ் தேரம், எப்படி வேணா நீங்க மீன் பண்ணுங்க. இந்த பித்தாகரஸ் தேரம் என்ன சொல்லுது, sum of the square of the hypotenuse is equal to the sum of the square of the other two sides. அதாவது AB ஸ்கொயர் என்பது OA ஸ்கொயர் plus OB ஸ்கொயர், which means your AB is 17 square, which is equals to OA square. Your OA is equals to மாத்தி போட்டோமா, sorry, இங்க A வரும், இங்க O. Your OA is equals to y square, your OB equal to x square. I can write this as x square plus y square. 17 square என்ன பண்ணலாம், 289. 17 square is equals to 289. x square, 8 square பண்ணுங்க, we will get 64. y square, y square பண்ணுங்க, ஆனா y க்கு எனக்கு வேல்யூ தெரியாது, அதனால y square அப்படியே போடுறேன். This implies your y square equals to 289 minus 64 will get 225. Therefore, the value of y is equals to 5. அப்ப எனக்கு x value தெரிஞ்சிருச்சு, y value தெரிஞ்சிருச்சு. 15, sorry ma, sorry. Thank you very much. 15. So dx by dt. அப்ப ஈஸியா dy by dt கண்டுபிடிக்கலாம். எப்படி? We know we formed the relation using the Pythagoras theorem. We will get the relation as x square plus y square equals to 17 square. Differentiating with respect to t, x square பண்ணா 2x, x பண்ணா dx by dt, y square பண்ணா 2y, y பண்ணா dy by dt. அப்ப இத differentiate பண்ணா we'll get 0. We'll get 0. அப்ப பாருங்க, எல்லா இடத்துலயும் 2 2 இருக்கா, we can divide by 2. அப்ப what will get, x into dx by dt. எல்லா 2 நான் cancel பண்ணிடலாம். அப்ப plus y into dy by dt equal to 0. Now what will get, x, what is the value of x value? Young x கண்டுபிடிச்சிருக்கீங்க, which is equals to 8. What is dx by dt? y plus ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்க போறீங்க பாருங்க, என்னன்னு பாருங்க. y, your y value is 15. Your dy by dt, அதுதான் நான் கண்டுபிடிக்க வேண்டியது. Your dy by dt equal to 0. So multiply this, 5 8s are 40. அந்த சைடு போனா என்ன வரும், 15 dy by dt is equals to minus 40, or dy by dt is equals to minus 40 divided by 15. How can you write this? 15 by minus 40 divided by 15. 5 8 will go 8 times, it will go 3 times. இது ஒண்ணு, அது ஒரு லென்த் தான். y உடையதுன்றது லென்த், இட்ஸ் ஹைட், ஜஸ்ட் நதிங் பட் ஹைட். அப்ப ஹைட்டுக்கு என்ன இருக்கணும் யூனிட், இங்க கொடுத்துருக்குது மீட்டர் அண்ட் செகண்ட்ஸ். அப்போ மீட்டர் பர் செகண்ட், இங்க பாருங்க மீட்டர் செகண்ட்ல தானே கொடுத்துருக்கோம், அதே தான் இங்கேயும் போடணும். -8/3 மீட் செகண்ட்ஸ். ஏன் இது மைனஸ் வருது, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. பாருங்க, இந்த டாப் ஆஃப் த லேடர் கீழே வந்துட்டு இருக்கு, அப்ப டிக்ரீசிங், the length is decreasing. Here the length is increasing.
அதனாலதான் dx by dt க்கு 5 ஆகும். இங்க பாருங்க கீழே டவுன்ல வந்துட்டே இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்றேன், நெகட்டிவாவா எடுக்கிறேன். அப்ப நீங்க எழுதும் போது எப்படி எழுதலாம்னா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறான், the top of the ladder, you have to write the top of the ladder moving down at the rate of moving down at the rate of, இப்போ என்ன பண்ணுவோம், எழுதும் போது நெகட்டிவ்ல போடக்கூடாது, only 8/3 meter per second. அந்த சிம்பிள் எதை குறிக்கிறது, that negative sign indicates that this moves downing, it moves downwards, it is decreasing, it is minimizing அப்படின்ற குறிக்கிறது தான் அந்த நெகட்டிவ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? செகண்டுக்கு போலாமா? Are you all clear now? Any doubt? Do you follow this? Do you agree this? இனிமேல் மறக்கவே கூடாது. இந்த லேடர் ப்ராப்ளம் வந்தா உங்களுக்கு அப்படியே நீங்க எழுதணும். எனி டவுட் இன் திஸ்? புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? Yes, sir. போலாமா? Yes, sir. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Your second question is dA by dt. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியும். ரொம்ப முக்கியம். இந்த ரிலேட்டட் மெஷர்ஸ்ல வந்து you must know the important formulas. What is area of the triangle? Half Half into into base base into into height. Very good. Here base is what? OB. OB is nothing but x. 1/2 into x. And what is the height here? Which is called y. Your A is equals to 1/2 into xy. Now, for a 1/2 into xy. So, அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா கவனி. This is called product rule. நான் மூணுத்துக்குமே என்ன பண்ண போறேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிக்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்ப டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி will get dA by dt. 1/2 is constant. This is xy. X into differentiating y, I'll get dy by dt. Y into differentiating x, I'll get dx by dt. 1/2 into x. What is the value of x? What is x? Yes. What is dy by dt? Just now நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? What is dy by dt? dy by dt எவ்வளவுமா? -8/3. 8/3. மைனஸ் அந்த சிம்பிளையும் போடணும், அப்பதான் கரெக்டா வரும். y 15 dx by dt which is equals to 5. If you multiply this 1/2 into -64/3 plus 75 which is equals to 1/2 into, correcta? நான் போட்டது 15 into 5 sir 75. அப்ப 75 னா 225 இல்லையா? So we'll get 225 minus 64 plus 225 divided by 3. Divided by 3. So what will get? What will get? Subtract this. We'll get 1/2 into 3 6. 5 ல 4 போச்சுனா 1. 12 ல 6 போச்சுனா 6. அப்புறம் என்ன இருக்கும்? 1. அப்ப we'll get 161/6. 6 வந்து எல்லாத்துல டிவைட் பண்ணுவீங்க, 6 ல டிவைட் பண்ணுவீங்களா? It will go 2 times. மீதி 4 இருக்கும். 41 ல it will go 6 times. இல்லையா? மீதி என்ன இருக்கும்? 41 36 போச்சுனா 5. 5 ல it will go 8 times. அப்ப I can write approximately 26.8. பாருங்க, ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏரியா யூனிட் என்ன கொடுத்துருக்கான்? மீட்டர் பர் செகண்ட். அப்ப ஏரியான்னு சொல்றதுனால மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். அவ்வளவுதான். யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம் எக்ஸாமினர் நீ சென்டம் குறிக்கோளா வச்சிருப்ப. யுவர் டார்கெட் இஸ் சென்டம். அந்த சென்டம் எடுக்கும் பொழுது இந்த தவறுகள்லாம் சில சமயம் பண்ணிட்டோம்னா அதுல ஒரு ஆஃப் மார்க் உங்களுக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில எக்ஸாமினர்ஸ் கண்டுக்க மாட்டாங்க, சில எக்ஸாமினர்ஸ் மைன்யூட்டா பார்ப்பாங்க. ஈஸியா இருக்கா? அடுத்த சம் போலாமா? Shall we move on to the next problem? Okay. Right. So take down the next one. இது உங்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான். பின்னாடி நான் லாஸ்ட்ல இந்த எக்ஸசைஸ் முடிச்ச உடனே பாருங்க, இந்த சாப்டர் முடிச்சு இந்த டாபிக் முடிச்ச உடனே சில எப்படி நான் ஜேஇ மெயினுக்குலாம் நம்ம பண்ணோம். நிறைய பேர் வந்து 24th எக்ஸாம் எழுத போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா? 24th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுத போறீங்க. சில பேருக்கு அட்மிஷன் கார்டு வர இந்த வீக்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். வந்துருச்சா யாருக்குலாம் அட்மிஷன் கார்டு? வந்திருக்கா? ஜேஇ மெயின் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் யாருன்னா அட்மிஷன் கார்டு வந்திருக்கா? இல்லையா? ரைட், நோ ப்ராப்ளம். டேக் டவுன் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். திஸ் இஸ், நான் சொல்றேன் இந்த முறை பாருங்க, 2024 மார்ச்ல யூ கேன், திஸ் இஸ் a most expected question. most expected question. தயவுசெய்து அதனால ஐ வாண்ட் எவ்ரிபடி டு லிசன் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. சரிங்களா? இன்னும் ஒரு ப்ராப்ளம் தான் இந்த எக்ஸசைஸ்ல போடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நான் போயிடுவேன். நெக்ஸ்ட் டாபிக் டான்ஜென்ட் அண்ட் நார்மலுக்கு போயிட போறேன்.
அதனால கவனிங்க, மிக மிக முக்கியமான சம். இந்த சம்ம நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்சர் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா பாத்துங்க. என்ன பிரச்சனைமா, இதுக்கு பேரு ஜீப் ப்ராப்ளம், போலீஸ் ஜீப் ப்ராப்ளம். இந்த எக்ஸசைஸ்ல கடைசி ப்ராப்ளம் பாருங்க. A police jeep approaching an orthogonal intersection. A police jeep is approaching an orthogonal intersection. A police jeep is approaching an orthogonal intersection. From the northern direction, is chasing a speeding car. That is turned and moving straight east. சரியா? முதல்ல இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் டயகிராம் வரைஞ்சேன் பாருங்க. இந்த இடத்துல தான் என்னுடைய ஜீப் இருக்குது. மை ஜீப் இஸ் ஹியர். இல்லையா? இது முதல்ல நீங்க காம்போஸ் போடணும். இது நார்த், இது சவுத், இது என்னதுமா? காம்போஸ்ல சொல்லுங்க. வாட் இஸ் திஸ்? This is called west. This is called east. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீப் இருக்கு. இந்த இடத்துல ஜீப். இல்லையா? ஒரு ஜீப் இருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இந்த மாதிரி ஒரு ஜீப். சும்மா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது தான் நான் போடுறேன். ஜீப். திஸ் இஸ் த ஜீப் பாயிண்ட். இந்த ஜீப் இங்க இருந்து வருது. இதுக்கு முன்னாடி ஒரு கார், இல்லையா? ஒரு கார் வந்து சீஸ் பண்றாங்க. ஒரு ஸ்மக்லிங் குரூப் போகுது. இந்த கார் வேகமா வந்து இதான் இன்டர்செக்ஷனல் பாயிண்ட். இதை ஓன் வச்சுக்கலாமா? இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட நான் ஓன் வச்சுக்கிறேன். இந்த ஓ என்பது இது ஆர்த்தோகனல். இதான் எல்லாமே பெர்பெண்டிகுலரா தான் ஆர்த்தோகனல் இன்டர்செக்ஷன். அப்ப இந்த ஜீப் வேகமா வருது, சேஸ் பண்ணிட்டு. இந்த கார் வந்து என்ன பண்ணுது? டுவர்ட்ஸ் ஈஸ்ட் திரும்பிடுச்சு, இல்லையா? அதெல்லாம் சொல்றாங்க, இஸ் சேசிங் எ ஸ்பீடிங் கார் தட் ஹஸ் டர்ன்ட் அண்ட் மூவிங் ஸ்ட்ரைட் ஈஸ்ட். அப்ப கார் இப்படி தான் வந்துச்சு. ஒரு கார் இஸ் லைக் திஸ். இங்க இருக்குது கார். இந்த இடத்துல வந்துச்சு கார். இப்போ இந்த கார் இங்க வந்துருச்சு. சரியா? Now the car has becomes here. அடுத்த லைன் எழுதுங்க. When the jeep is 0.6 kilometer north, when the jeep is 0.6 kilometer north of the intersection, அப்ப நார்த்ல இருந்து இங்க 0.6 kilometer ரஃப்லி போட்டுங்க. 0.6 kilometer. இந்த ஜீப் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து 0.6 kilometer இருக்கு. And the car is 0.8 kilometer to the east. பாருங்க, கார் வந்து இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குது? 0.8 கிலோமீட்டர் ஈஸ்ட். அவன் சொன்னது இன்ஃபர்மேஷனை ஒன்னொன்னா நான் எடுக்கிறேன். The police determine with the radar that the distance between them and the car is increasing at 20 km/h. The police jeep and the smuggling car எங்க இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவங்க ரேடார் கருவியை யூஸ் பண்றாங்க. அது மூலியமா தெரியுது இவங்களுக்கும் அவங்களுக்கான வித்தியாசம் 20 கிலோமீட்டர்ல இருக்குது. அவங்க 80 கிலோமீட்டர்ல போனா இவங்க 60 கிலோமீட்டர்ல போறாங்க. அப்படிதான் சொல்றாங்க. That the distance between them and the car, jeep and the car is increasing at 20 km/h. இங்க தானே ஜீப் இருக்கு. ஜீப் பாயிண்ட ஏன்னு போட்டுருங்க. இந்த கார் பாயிண்ட பின்னு போட்டுங்க. இவங்க டிராவல் பண்ற இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்பீடுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் எவ்வளவு இன்க்ரீசிங்கா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 km/h. 20 km/h. அடுத்தது, if the jeep is moving at 60 km/h at instant of measurement, if the jeep is moving, jeep உடைய average speed கொடுத்துறா 60 km/h at instant of measurement, what is the speed of the car? நல்ல ஒரு கதை மாதிரி இதை படிச்சு பாருங்க. ஒரு ஸ்மக்லிங் கார் போது முன்னாடி, அதை போலீஸ் ஜீப் பார்த்துட்டு சேஸ் பண்றாங்க. இந்த கார் நார்த் டைரக்ஷன்ல இருந்து வருது. சரிங்களா? இதுல இருந்து வருதுன்னு வச்சுங்க. கும்பிடிப்பூண்ல இருந்து ஒரு வண்டி வருது, இல்ல ஆந்திரா நெல்லூர்ல இருந்து ஒரு வண்டி வருது. நேரா வந்துருச்சு. நேரா வந்தோடனே அது ஈஸ்ட் நோக்கி, பீச் நோக்கி போகுது. ஈசிஆர் ரூட்ல போகுது. இவன் இங்க வந்தவன் ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குது மெட்ராஸ்ல, இல்லையா? ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிண்டியில வந்துட்டாங்க. கிண்டி இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல வந்து இது பீச் நோக்கி போயிடுது. ஈசிஆர் ரூட்ல திரும்பிடுது. இந்த ஜீப் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வரான். ஜீப் உடைய ஆவரேஜ் ஸ்பீட் 60 km/h. இந்த ஜீப்புக்கும் இந்த காருக்கான இது டிஸ்டன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 20 km/h. இப்போ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சிக்னல் பாயிண்ட், இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து ஜீப் உடைய டிஸ்டன்ஸ் 0.6. அதே இன்டர்செக்ஷன்ல பாயிண்ட்ல இருந்து இந்த காருடைய டிஸ்டன்ஸ் 0.2. இதுதான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் டு ஃபைண்ட் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார்.
நான் அப்ப என்ன பண்றேன், இந்த இடத்த இந்த டிஸ்டன்ஸை பொதுவா ஒரு காமனா ஒன்று எடுக்கிறேன், எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கிறேன். இந்த ஓல இருந்து காருடைய டிஸ்டன்ஸ் பி. அப்புறம் என்ன மென்ஷன் பண்ணலாம், வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஜீப். டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஜீப். ஒய்ன்றது என்ன கேட்கலாம், இந்த இன்டர்செக்ஷன் ஜஸ்ட் நீ இப்படி போட்டா கூட போதும், டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார். அவ்வளவுதான், வேற ஒண்ணு நீங்க எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறோம்னு பாருங்க. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், என்னென்னலாம் கொடுத்துருக்கா பாருங்க. எக்ஸ் வேல்யூ இஸ் கிவன் which is equals to 0.6. y வேல்யூ இஸ் கிவன். டேட்டாஸ், முதல்ல டேட்டாஸ் பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியமா எழுதுவீங்க. டேட்டாஸை கலெக்ட் பண்ணி எழுதுறது, அதுக்கே ஒரு மார்க் கொடுத்துருவான். y equals to 0.8. y is equals to 0.8. வேற என்ன கொடுத்துருக்காங்க டேட்டாஸ்? what is another data's given? அதுக்கப்புறம் காருடைய ஜீப்புடைய ஸ்பீடு. ஸ்பீடு எப்படி சொல்லலாம்னா, நமக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல சொன்னேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டின்றது ஸ்பீடு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஸ்பீட்னா இது ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச், தட் இஸ் கால்ட் dx by dt. ஜீப்புடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 60 km/h. நான் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீப் அந்த இதுக்கு வந்து இசட்னு எடுத்துக்கிறேன். இப்ப நல்லா கவனிங்க, இந்த dx by dt கொடுத்தனால ஸ்பீட் ஆஃப் த ஜீப் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 60 km/h. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. இங்க இருந்து இங்க வரான்ல, இவன் சேஸ் பண்ணிட்டு போறான், பின்னாடி வரான் இல்ல. அப்ப இவன் வந்து இவனுடைய ஸ்பீடு வந்து எப்படி ஆகுது, டிக்ரீசிங். ஜீப்புடைய ஸ்பீடு, காருடைய ஸ்பீடு தான் இன்க்ரீசிங். யாருடைய ஸ்பீடு டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஜீப்புடைய ஸ்பீடு. அதனால நான் என்ன பண்ணும், மைனஸ். ஐ ஹவ் டு புட் மைனஸ். இப்ப புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பாருங்க கிராஃப்ல பார்க்கலாம், இது டவுன்ல வருது, இது இன்க்ரீசிங்ல போகுது. இது டவுன்ல வருது, இது இன்க்ரீசிங்ல போகுது. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, ஜீப்புக்கும் காருக்கான ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்ப dz by dt, ஆனா வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, dz by dt equals to 20 km/h. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ஃபார் யூ, பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? வாட் ஐ ஹேவ் டு புட், இஸ் இட் பிளஸ் ஆர் மைனஸ்? இஸ் இட் பிளஸ் ஆர்? என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இந்த போலீஸ் பீப்புள்ஸ் ஆர் டிட்டர்மைனிங் யூசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்ட் ரேடார். இன்க்ரீசிங் அட் 2 km/h. அங்க பாருங்க மென்ஷன் பண்ணுங்க, அதை ரவுண்ட் பண்ணிக்க, சர்க்கிள் என்சர்க்கிள் பண்ணிக்க. இன்க்ரீசிங் ஆகனால இத பிளஸ் தான் எடுக்கணும். இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார்? த கொஸ்டின் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் இஸ் வாட் இஸ் dy by dt. அவ்வளவுதான் கண்டுபிடிக்கும். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் போன வாட்டி மாதிரி ஒரு இது என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, this is a right angle triangle. We can use the Pythagoras theorem and get the equation is x square plus y square equal to z square. இப்போ எனக்கு x க்கு வேல்யூ தெரியும், y க்கு வேல்யூ தெரியும், z ஈஸியா கண்டுபிடிச்சலாமே. 0.6 the whole square, 0.8 the whole square equal to z square. 0.64 plus 0.36 plus 0.64 equal to z square. Z square equals to 1. Therefore, this implies z is equals to 1. We'll get z is equals to 1. Next பாருங்க, z கண்டுபிடிச்சாச்சு. z கூட்டு போய் இங்க போட்டுருங்க, 1 kilometer. இது 0.6 kilometer, இது 0.8 kilometer. This is z equal to 0.1 kilometer. The same equation எடுங்க, x square plus y square equal to x square. இத ரேட் ஆஃப் சேஞ்ச், அதுதான் நான் படிக்கிற பாடமே, அதனுடைய தலைப்பே அதுதான், என்னுடைய டாபிக்கே அதுதான். So differentiating with respect to t. அப்ப x square டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் 2x. x டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் dx by dt. 2y, தயவு செய்து கவனிச்சுங்க, இன்னொரு முறை நான் சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. dy by dt. z ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2z. ஒருவேளை இது வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இனிமேல் ஈஸியா மாறிடும். அதனால டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, கவனிங்க. லிசன், 2z into dz by dt. Now என்னுடைய aim I want to find out dy by dt. That is called the speed of the car. எல்லாத்துலயும் 2 கேன்சல் பண்ணிடுவோமா? x க்கு எனக்கு வேல்யூ தெரியும், which is called 0.6. dx by dt, I know that minus 60 plus y. What is your y value? 0.8. dy by dt, that is the thing I want to find out. What is the value z? What is dz by dt, which is equals to 20? Now you multiply 60 into 0.6. I'll get எவ்வளவு வரும்பா, 36. ஆமா 36 minus 36 plus 0.8 into dy by dt, which is equals to 20.
0.8 into dy by dt is equals to 20 plus 36. Your dy by dt is equals to 56 divided by 0.8. Multiply both numerator and denominator by 10. Ordinary mathematics, pure arithmetic, which is equals to 8. 560 by 8 will get 8 on the 7, 72 kilometer per hour. Therefore, அந்த காருடைய ஸ்பீட் எவ்வளவு வேகத்துல போயிருக்கும்? ஒரு மணி நேரத்துக்கு 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்கும். Therefore, the answer is 70 கிலோமீட்டர் per hour. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இது ஈஸியா இல்லையா கஷ்டமா நீங்க தான் சொல்லணும். எவ்வளவு ஈஸியில இன்னொரு முறை சொல்லித்தரேன் கவனிச்சிங்க. ஒரு போலீஸ் ஜீப் வந்து ஒரு காரை சேஸ் பண்ணுது, ஒரு ஸ்மக்லிங் காரை. இந்த ரெண்டும் வந்து எங்க இருந்து வருதுன்னா நார்தர்ன் டைரக்ஷன் நோக்கி வருது. அதான் சொன்ன நெல்லூர் ஆந்திரால இருந்து வருது. இதை சேஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, 2 பேரும் வராங்க. அதோடைய கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இல்லையா? அப்ப காரை சேஸ் பண்ணிட்டு ஜீப் வருது. இந்த கார் என்ன பண்ணிச்சு, ஒரு ஜங்ஷன் ஒன்று வருது, 4-வே ஜங்ஷன். அதாவது ரெண்டு இதுவும் இன்டர்செக்ட் ஆகுது, 4 டைரக்ஷனும் சென்ட்ரல் பாயிண்டா இருக்கு. அப்ப நேரம் என்ன பண்ணுச்சு, கிழக்கு பக்கமா ஈஸ்ட் பக்கமா போயிடுச்சு காரு. இப்போ அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதான் ஓன் எடுத்தோம் இல்லையா, அதுல இருந்து ஜீப் உடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 0.6 கிலோமீட்டர் இருக்குது. அதே அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து காருடைய டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 0.8. நான் இந்த மேத்தமெட்டிக் ரேட் ஆஃப் சேஞ்ச்ல போடும்போது நான் அப்படியே டைரக்டா எடுத்து போட்டா எனக்கு ஆன்சர் கிடைக்காது. அதனால the distance from the intersection point to the jeep is x கிலோமீட்டர் ஆகும், and intersection from the point to the car b அதை வந்து நான் y ஆவும் எடுத்துக்கிறேன். அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார் அண்ட் ஜீப் வந்து z எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்த டேட்டாஸ்ல x உடைய வேல்யூ என்ன, y உடைய வேல்யூ என்ன, and z உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். எப்படி? யூசிங் a Pythagoras theorem, we know that x square plus y square equal to z square. Substitute the value of x and y, will get z equals to 1. இப்போ 3 கிடைச்சு. எனக்கு அடுத்து மோர் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்பீட் ஆஃப் த கார் எப்படி இருக்குது. ஜீப் வந்து என்ன பண்றாங்க, ஜீப் உடைய ஸ்பீட் என்ன இருக்குது, 60 கிலோமீட்டர். இது சேஸ் பண்ணிட்டு பின்னாடியே போகுது. அப்ப காருடைய ஸ்பீடு குறைவாது, ஜீப் வந்து குறைவாதான காருடைய ஸ்பீடை விட. அதனால அங்க நெகட்டிவ் போடுறேன். அங்கேயே கொஸ்டின்ல கொடுத்துறான், இன்க்ரீசிங் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டூ இது இல்லையா கொடுத்துட்டான். the rate of the distance between them, the jeep and the car is increasing at 20 kilometer. அங்கே கொடுத்தனால அதை பிளஸ் எடுத்துக்கிறோம். எனக்கு தேவைன்னா what is the speed of the car? The speed of the car தான் எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. dy by dt, that is my question. What is the speed of the car? So speed of the car is nothing but 70 kilometer per hour. அப்ப நான் என்ன பண்றேன், அதே ஈக்குவேஷனை differentiating with respect to t, because I want to find out rate of change. Rate of changeனாலே with respect to t தான். அப்ப 2x into dx by dt, 2y into dy by dt, 2z into dz by dt. So everywhere 2 is common, we can cut off the 2. Now we'll get x dx by dt, y dy by dt, and z dz by dt. Now the value of x is what? 0.6. And dx by dt is what? Minus 60. Y is what? 0.8. dy by dt, the thing I want to find out. Z is 1 and ds by dt. Simplify that, we'll get the answer is dy by dt 70 kilometer. ஏன்னா கார் வந்து முன்னாடி போகுது, ஜீப் தான் பின்னாடி வருது. அதனால இது பாசிட்டிவ், அது நெகட்டிவ்ல இருக்கும். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இந்த 2 சமயம் ஒரே தாட்டி போட்டு பாருங்கம்மா, கண்டிப்பா மறக்கவே மறக்காது. இந்த ஜீப் ப்ராப்ளம், லேடர் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைண்ட்ல வச்சுங்க. ஆன்சரே 70 கிலோமீட்டர் பர் ஹவர் தான். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சு ஆன்சர் முதற்கொண்டு உன் பாக்கெட்ல இருக்கணும், உன் பர்ஸ்ல இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம், பவுச்ல இருக்கணும். ரைட், நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு, போடலாமா? ஒரு எக்ஸாம்பிள் சம், அதை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம we'll move on to the next chapter, next exercise. Now listen. Salt is poured. Salt is poured. Salt is poured. Salt is poured from a conveyor belt. Salt is poured from a conveyor belt. Salt is poured from a conveyor belt at a rate of 30 cubic meter. ஒண்ணு நல்லா கவனிச்சீங்க. நீங்க இன்ஜினியரிங் மேக்ஸ் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறீங்க, இல்ல அலைடு மேக்ஸ் ஏதாவது நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல போனாலும் மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தமா நீங்க போகும்பொழுது இதெல்லாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸ்ல வரும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நான் இங்க படிச்சது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். எப்போ? இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல. திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபார் யுவர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்.
ஆனால் லிசன் கேர்ஃபுல்லி. இதே சம்ஸை இந்த கன்வேயர் பெல்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்க ஹீப் ஆஃப் சாண்ட், ஹீப் ஆஃப் கிராவல் அப்படின்னு கொஸ்டின் மாத்தி கேட்டிருக்கான். ஒரு கண்டெய்னர் ஆஃப் லாரி, ஒரு டாரஸ் லாரியில வந்து ஒரு கிராவல் கொட்டுது, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, இட்ஸ் சீம்ஸ் டு பி லைக் அ ஹீப் ஆஃப் அ கோனிக்கல் ஃபார்ம்ல இருக்கு. ஹீப் ஆஃப் அ கோன் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும். ஹீப்னாலே அப்படிதான் கோபுரம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்காரு. பார்க்க இது ஃபுல்லா சால்ட், இது ஃபுல்லா சால்ட் இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஃபுல்லி கனெக்டட் வித் சால்ட். அப்போ இங்க என்ன சொல்றா பாருங்க, 30 cubic meter per minute forming a conical pipe with a circular, forming a conical pipe, forming a conical pipe, forming a conical pipe with a circular base whose height and diameter of base are always equal. Diameter of a base are always equal. How fast? இது சுத்தி விட்டுருப்பா. சரிங்களா? with full of இது இல்லையா heap. How fast is the height of the pile? How fast is the height of the pile when the pile is 100 meter high? When the pile is 10 meter high, sorry, in the height. அப்ப என்ன அர்த்தம்னா, எப்பொழுது பாருங்க உப்பு இப்படிலாம் கொட்டி வைக்கிறான். ஒரு சின்ன கோன் மாதிரி இருக்கும், ஒரு பெருசு இருக்கும், பெரிய கோன் மாதிரி இருக்கும். எப்போ கொட்டினாலும் அதனுடைய ரேடியஸும் அதனுடைய ஹைட் டயாமீட்டரும் ஈக்குவலா இருக்குது. So the radius is h and the diameter நமக்கு தெரியும் 2r. இப்போ எனக்கு என்ன क्वेश्चनனா, இது எவ்வளவு இருக்குது ஹைட்னு தெரியாது. இவன் என்ன சொல்லிட்டா, when the height is 10 meter, how fast is the rate of change of height? இந்த ஹைட் எவ்வளவு வேகத்துல இருக்கும், எவ்வளவு வேகத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதான் क्वेश्चनல கேட்டிருக்கான். how fast is the height of the pile increasing? பாருங்க, இந்த இடத்துல ஹைட் ஒரு மாதிரி இருக்குமா, இந்த இடத்துல ஒரு ஹைட் ஒரு மாதிரி இருக்குமா, இந்த இடத்துல நான் இந்த படத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ஜெனரலா இங்க முதல் பாயிண்ட் என்ன கொடுத்துட்டாங்க, டேட்டா your h is equals to 2r, your h is equals to 2r. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. height is equals to diameter and the rate of 30 cubic meter per minute. cubic meterனாலே அது வால்யூம். அப்போ வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது we can say this is dv by dt. வேற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, dv by dt 30 cubic meter, அதாவது cubic meterனா மீட்டர் கியூப் per minute. क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் கியூப் per minute. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், எனக்கு என்ன தேவை, the rate of change of height. I want to find, what is the thing I want to find, dh by dt. But now you find out what is the volume of the cone. Your volume of the cone is nothing but, what is the formula of volume of a cone, 1/3 pi r square h. 1/3 pi r square h. அப்ப now you differentiate dv by dt. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கணும் இங்க இல்ல, ஏன்னா பாருங்க இங்க ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு, r and h. எனக்கு தேவை dh by dt. ஏற்கனவே அந்த கோனிக்கல் டேங்க் போட்டோம் இல்லையா, வாட்டர் டேங்க், அதே ப்ராப்ளமா தான் இதுவும். அப்ப நான் என்ன பண்ணணும், h தான் கண்டுபிடிக்கணும், dh by dt. I have to convert r in terms of h. அப்ப h is equals to 2r னா I can r is equals to h by 2. அப்ப v is equals to 1/3 pi r square, that is called h by 2 the whole square into h. We'll get v is equals to 1/3 pi into h square into h. I can write this as h cube by 4, which is equals to pi h cube divided by 12. V is equals to pi h cube by 12. Correct? So we got the equation. We have reduced the equation in terms of h. அப்ப இங்க h மட்டும் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, independent variable. V is called a dependent variable. இப்போ நீங்க differentiate பண்ணலாம், differentiating with respect to t. புரியுதா எல்லாருக்கும்?
எனி டவுட்ஸ்? குயிக்கா சொன்னீங்கன்னா அடுத்த செக்ஷன். ரைட். அப்போ dv by dt is equals to 1/3 pi into h என்னமா சாரி pi by 12 h cube அப்படியே வரும். என்னப்பா ஒரே நிமிஷம் ப்ளூடூத் கனெக்ட். ஒன் செகண்ட்மா. Okay, sorry. சொல்லுங்கப்பா இப்போ. So we'll get h cube by 4 இல்லையா? Because h by 4 சொல்லுப்பா. சார் அந்த h cube எப்படி சார் வந்து சொல்லுப்பா h ஸ்கொயர் பண்ணா h ஸ்கொயர் வா h இதுல h இருக்குல h by 2 ஸ்கொயர் போடுறேன். Yeah, because I would taken find அப்போ 3h cube போல வரும் 3h ஸ்கொயர் மறுபடியும் அந்த h போடும் dh with respect to t. ஏன் கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். இதுல கேட்டாங்க. அப்ப dv by dt கொடுத்தாங்க which is equals to 30 pi by 12 இது வந்து 4 times போகும். pi by 4 into h. The height is also given. When the height is h is equals to dh by dt. When h is equals to 10 meter, or 10 square, which is equals to 100 into dh by dt. You want to find out this one. எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்ப dh by dt is equals to cross multiply 4 into 30, which is equals to 120 divided by 5 into 100. 0 0 cancel. 12 வந்து 2ல 6 times போகும். இது வந்து 5 times போகும். Therefore, your dh by dt height increase ஆகும்ல, குறையுமா? அப்ப 10 மீட்டர்ன்றது வந்து it will increasing dh by dt. So அப்ப என்ன ஆகும்னா 6 by 5 pi என்ன யூனிட்ல கொடுத்திருக்காங்க? மீட்டர் கொடுத்திருக்காங்க, யூனிட் கொடுத்திருக்காங்க. அப்ப ஹைட் டிஸ்டன்ஸ் தான் அப்ப dh by dt டிஸ்டன்ஸ். அதனால மீட்டர் per meter. That is answer. எவ்வளவு ஈஸி பாருங்க. சோ இதுவும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் போட்டேன். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். மேபி எந்த கொஸ்டின்ஸையும் அன்எக்ஸ்பெக்டடா போகக்கூடாது. இது வராதுன்னு சொல்லவே கூடாது. எல்லாமே எக்ஸ்பெக்டட். சில சமயம் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பா. சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அந்த கொஸ்டின், ஆனா ஈஸி சார், அதை நான் பார்க்காம போயிட்டேன்னு சொல்லுவானுங்க. புரியுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் யூ ஆல் ஆர் சென்டம் ஓரியன்டட், யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி பர்சன்ஸ், யூ ஆல் ஆர் அன் எக்ஸ்ட்ராடனரி பர்சன்ஸ், யூ ஆர் கோயிங் டு ஸ்கோர் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். அதனால அடுத்த செக்ஷனுக்கு போக போறோம். சம் கூட இல்ல. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கால்ட் டான்ஜென்ட் அண்ட் நார்மல். இதை பத்தி நம்ம ஏற்கனவே அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியிலே படிச்சுட்டேன். நான் கிளியரா சொன்ன டான்ஜென்ட்னா என்ன, நார்மல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஸ்லோப் அப்படின்றத வந்து பார்த்தோம். எப்படி ஸ்லோப்பை பத்தி பார்த்தோம்? ஸ்லோப் என்ன சொல்லியிருந்தாங்க? ஸ்லோப்பை பத்தி என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரா ஒருத்தர்? ஒரு ஆக்சிஸ் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல நான் ஒரு லைன் இருக்கு. இங்க ஒரு லைன், இங்க ஒரு பாயிண்ட். இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். திஸ் இஸ் கால்ட் x1 y1. இதை x2 y2 சொன்னேன். கரெக்டுங்களா? இந்த லைன்ல இருந்து நான் என்ன சொன்னேன்? இப்படி ஒரு பாயிண்ட் எடுக்கணும்ப்பா. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த ஏல இருந்து பில ஹரிசாண்டல் அப்ரோச்னு ஒண்ணு இருக்கு, வெர்டிக்கல் அப்ரோச்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஹரிசாண்டல் அப்ரோச்ன்றது வந்து ரன்னும், இந்த வெர்டிக்கல் அப்ரோச்ன்றத ரைஸும் சொன்னேன். அப்போ உடனே நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் நான் சொன்னேன். ஸ்லோப்புக்கு என்ன சிம்பிள் சொல்லி கொடுத்தேன்? எம். இதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரிக்குள்ள போனேன். அப்போ என்ன அர்த்தம் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ரைஸ் பை ரன் இல்லையா? இததான் சொன்னேன். அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இதனுடைய வேல்யூ வந்து x1. அப்போ இங்க 0ல இருந்து இங்க வேல்யூ தான் x2. அப்ப இதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து x2 மைனஸ் x1. அதே போல இதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து y2 மைனஸ் y1. அப்ப எப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் நான் ஸ்லோப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரைஸ் வந்து y2 மைனஸ் y1, ரன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சொல்றேன், நான் ரொம்ப பிரீஃபா சொல்றேன். சரிங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ சப்போஸ் இங்க தான் தீட்டா, இதுதான் மெயின் ஃபார்முலா.
தீட்டான்னு கொடுத்துருக்கான். எனக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ அதுதான் பாருங்க, ஸ்லோப் உடைய ஃபார்ம் என்னன்னா, யுவர் எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைஸ் பை ரன். இங்க ரைஸ்ன்றது என்னது பாருங்க, இங்க தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு, இது தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு. சோகாட் 2 ரூல் சொல்லி கொடுத்தேன். அட்ஜசன்ட் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் இஸ் நத்திங் பட் tan தீட்டா. அப்போ இன்னொரு ஃபார்முலாவும் கொண்டு வந்துட்டேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது வந்து சாதாரண கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில போடுவேன். பட் இங்க டிஃபரன்சியேஷன்ல அதுக்கு முதல் கிளாஸ்ல டிஃபரன்சியேஷனை பத்தி சொன்னேன், ஸ்லோப். அப்ப அதுக்கு ஒரு கர்வ் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு இல்லையா? சப்போஸ் இங்க ஒரு கர்வ் இருக்குது, அதுல 2 பாயிண்ட் டச் பண்ணுது, ஏன்னு ஒரு பாயிண்ட் டச் பண்ணுது, பின்னு ஒரு பாயிண்ட் டச் பண்ணா அந்த கோட்டுக்கு பேரு, அந்த லைனுக்கு பேரு சீக்வென்ட்னு சொன்னேன். தட் லைன் இஸ் கால்டு சீக்வென்ட். நான் இந்த பாயிண்ட் எப்படி எடுத்திருப்பேன், ஜஸ்ட் ஒரு ரஃப் ரீகாலிங். எக்ஸ்ன்னு எடுத்திருப்பேன், இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருப்பேன் இல்லையா? எக்ஸ்ன்னு எடுத்திருப்பேன், இதை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோண்ணா, இதை இப்படி போட்டுக்கோ, ஏ கமா எக்ஸ் கமா பி. இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருப்போம், ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஏக்கும் பிக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு பேரு டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் 2 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்லோப் என்றால் சொன்ன எம். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி, அதாவது எம் ஆஃப் ஏபின்னு போடுங்க. ஸ்லோப் ஆஃப் ஏபி ஷார்ட் ட்ரிக் மெத்தட்லாம் கத்துக்கணும். y2 minus y1 f of x plus del x minus f of x divided by x plus del x minus x. இப்போ இந்த x இந்த x கேன்சல் ஆகும். அப்ப இதுதான் ஸ்லோப் ஆஃப் ஏபி. இதுக்கு பேர் சீக்வென்ட்னு பேர் இந்த லைனுக்கு. இப்போ நான் படிப்படி என்ன செய்யறேன், இந்த b உடைய வேல்யூவை மேக்சிமம் இதுக்கு க்ளோஸா கொண்டு வர, வெரி க்ளோஸ். ஆக்சுவலி b இருக்கிறதே ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து நல்லா புரியணுன்றதுக்காக, உங்க நேக்கட் ஐல பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி போட்டேன். இந்த பி கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட் தள்ளி 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 இந்த ஏ இடத்துக்கு மேலேயே கோயின்சைட் வந்துட்டா ஒரு லைனை ஃபார்ம் பண்ணலாம். இந்த லைனுக்கு பேரு we call it as a tangent. கரெக்டா? tangent என்பது இந்த சீக்வென்ட்ன்றது எங்க வேணா இருக்கலாம். இதுல இந்த சீக்வென்ட் மே பி எனி பாயிண்ட் ஆன் த கர்வ், பட் இங்க it has a unique point. tangent என்று சொன்னால் ஒரு தனி பாயிண்ட், ஒரே ஒரு இடத்துல தான் அது பண்ணணும். அதனாலதான் அந்த பேரு, அந்த லைனுக்கு பேரு tangent. அப்ப இந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த கர்வை டச் பண்ணும். இந்த tangent என்ற லைன் 2 பாயிண்ட்ல எல்லாம் டச் பண்ணா அது tangent கிடையாது. மேபி இப்படி எடுக்கலாம், இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிருக்கலாம், இதுவும் ஒரு tangent தான். இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிருக்கலாம், இதுவும் tangent தான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. இந்த m ஆஃப் ஏபி இருக்கு இல்லையா, இதை எப்படி போடலாம்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி. இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட்னு கண்டுபிடிக்க போறேன். எனக்கு ஸ்லோப் ஆஃப் டான்ஜென்ட் அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட், ஏ என்ற பாயிண்ட்ல, அதாவது எக்ஸ் கமா ஒய் என்ற பாயிண்ட்ல. இப்ப என்ன பண்றோம்னா, இந்த டெல் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது 0 ஆயிடுச்சு, மறுபடியும் இங்க வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம், டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0. அப்ப நான் எப்படி போடலாம், உங்களுடைய டிஃபரன்சியேஷன்ல லிமிட், இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0, யூ கேன் புட் எஃப் ஆஃப் x plus del x minus f of x divided by del x. இதுதான் 11th ஸ்டாண்டர்ட்ல டிஃபரன்சியேஷன் படிச்சிருப்பேன். டெரிவேட்டிவ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, f dash of x. இததான் நீங்க டிஃபரன்சியேஷன் சொல்லியிருப்பீங்க. இந்த f dash of x உடைய ஃபார்முலா தான் இது டெரிவேட்டிவ்னு படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிளி நத்திங் பட் dy by dx. derivative. Otherwise we can say this is the rate of change at instantaneous point. For in the particular point, the x of f comma x, say this is called x1 comma y1. அதுதான் அந்த இன்ஸ்டன்ட் பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறது தான் உன்னுடைய டெரிவேட்டிவ். அதுதான் ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட். அப்ப மறக்க கூடாது, டிஃபரன்சியேஷன்ல ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் தான் நத்திங் பட் டிஃபரன்சியேஷன், அதாவது dy by dx. இப்போ இந்த dy by dx இருக்கா, இதுக்கு நிறைய ஸ்லோப் வரலாமே. அப்போ இந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுங்க, நான் ஃபார்முலா புரிஞ்சிச்சா உங்களுக்கு எல்லாருக்கும்? நான் ரப் பண்ணிட்டுமா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் போட போறேன், ஒரு கிராஃபோட நான் உங்களுக்கு போட போறேன். சரிங்களா? எப்படி ஸ்லோப்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஸ்லோப் என்று சொன்னால் ஜஸ்ட் நத்திங் பட் dy by dx. எந்த பாயிண்ட்ல x of x, சப்போஸ் நான் இங்க x1 y1னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்லோப். ஸ்லோப்ன்றது ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கும். இந்த டான்ஜென்ட் மீட் பண்ற பாயிண்ட் ஒன்னே ஒன்று யூனிக் பாயிண்ட், ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பாயிண்ட்ல தான் மிக்ஸ் பண்ணும்.
இப்போ அதனால தான் இதுக்கு ஸ்லோப். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். முடிஞ்சிச்சு எல்லாருக்கும்? கேக்குதா நான் பேசுறது? சார் அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு இது எடுக்கிறேன். y equal to x cube. I'm just taking y equal to x cube அப்படின்ற ஒரு கர்வை எடுக்கிறேன். நமக்கு டிஃபரன்சியேஷன் தெரியும், ஏற்கனவே படிச்சுட்டு வந்துட்டோம். dy by dx என்னது? 3x ஸ்கொயர். இது அப்படியே வச்சுங்க. இது ஸ்லோப் ஆன் கேட்டா இது ஸ்லோப் த்ரூ அவுட் த கிராஃப். எல்லா பாயிண்ட்ஸ்ல இருக்கிற கிராஃப் உடைய ஸ்லோப். எனக்கு பர்டிகுலர் பாயிண்ட் உடைய ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் ஏற்கனவே 9th 10th போட்டிருப்பீங்க. கிராஃபுக்கு சில பாயிண்ட்ஸ் எடுத்து y equal to x cube 0, அதுக்கப்புறம் 1 2 3 -1 -2 -3 -3 cube -27 -2 cube -8 -1 0 1 8 27. இப்போ இது கிராஃப் வரையலாமா? இது கிராஃப் வரையற பாருங்க. எப்படி வரையணும்னு பாருங்க. see the graph. இப்போ 0, 0. அப்ப 0, 0 இங்கே தான் இருக்கும். 1, 1 1, 1 somewhere here. இல்ல 1, 1. அதுக்கப்புறம் 2, 8 2, இந்த இடத்துல 2, 8 somewhere here. 3, 27 இங்க இருக்கு. 3, 27. அதே போல -1, -1 -1, -1. அதுக்கப்புறம் -2, 8 -3, 27. கிராஃப் எப்படி வரையறேன்? I'm just drawing the graph like this. அப்படி போதுமா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்லோப் எடுக்கிறேன், ஒரு டான்ஜென்ட். இந்த பாயிண்ட் x is equals to 1 அப்படின்ற பாயிண்ட். அதே போல இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இங்க இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். x is equals to இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், ஒரே இடத்துல டச் பண்ணோம், அதனால இங்க ஒரு பாயிண்ட். இது வந்து x is equals to 3 என்ற இது 2 என்ற பாயிண்ட்ல இருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது -2, இது வந்து 1, அந்த மாதிரி பாயிண்ட். இப்போ டான்ஜென்ட்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல ஃபார்ம் ஆகலாம். இதெல்லாம் ஸ்லோப் இல்லையா? கர்வ் பெண்ட் ஆகிறதுல டான்ஜென்ட் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல கர்வ் பெண்ட் ஆயிருக்குது. இப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்லோப் அட் திஸ் பாயிண்ட் 1. அப்ப என்ன சொல்லலாம்? dy by dx at இந்த 1 இருந்தா அதுக்கு y உடைய வேல்யூ 1, அதாவது 1, 1. இங்க x மட்டும் தான் இருக்கு, y இல்ல. அதனால ஈஸியா சொல்லிடலாம் 3 of 1 square, the slope is 3. இந்த இடத்துல அதே போல -2 போது y உடைய வேல்யூ -8. அப்ப நான் என்ன பண்ணேன்? dy by dx at -2, -8. 3 into -2 square 4, which is equals to 12. This is called slope. இப்படிதான் ஸ்லோப்பை கண்டுபிடிக்கும். அப்ப ஸ்லோப் என்பது கண்டுபிடிக்கணும்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் போட்டா அது பேர் காமன். இதுதான் காமன் ஸ்லோப். புரிஞ்சிச்சு அப்ப எல்லாருக்கும்? டிஃபரன்சியேஷன் இஸ் த காமன் ஸ்லோப். இப்போ சில ஃபார்முலாஸ் பார்க்கலாமா? பாருங்க. அப்ப சொல்லியாச்சு இல்லையா? இப்போ ஒரு கர்வ் இருக்குது, அதுக்கு டான்ஜென்ட்னு சொல்லிட்டோம். அப்ப நார்மல்னா என்ன? இதை நீங்க மறக்கவே கூடாது. இப்போ சப்போஸ் there is a curve. இந்த கர்வ்ல ஒரு டான்ஜென்ட் லைன் நான் வரைகிறேன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இது மீட் ஆயிருக்கு, அதான் டான்ஜென்ட் பாயிண்ட் இல்லையா? இந்த டான்ஜென்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போச்சுன்னா தட் இஸ் கால்டு நார்மல். இது டான்ஜென்ட், இது நார்மல். அப்போ இந்த டான்ஜென்ட்டும் நார்மலும் ஒன்னோடு ஒன்னு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப ரெண்டு லைன் சொன்ன நானு, ஒரு ஸ்லோப், ஒரு லைன் உடைய ஸ்லோப் which is m1, another லைன் உடைய ஸ்லோப் m2. இந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலரா இருந்தா அதனுடைய கண்டிஷன் சொன்னேன், m1 into -1. அப்போ ஒரு கர்வ், இந்த கர்வ் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் வந்து y is equals to f of x அப்படின்னு ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுங்க. எனக்கு இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் dy by dx at the particular point. எந்த இடத்துல இன்டர்செக்ட் இருக்கோ அந்த பாயிண்ட கண்டுபிடிக்கணும். அப்போ therefore first one பாருங்க, slope of the tangent which is equals to dy by dx at the point x1, y1. Say this as m. நான் என்ன பண்றேன்? m ன்னு எடுத்துக்கிறேன். எப்பொழுதும் ஸ்லோப்னா அப்படிதானே எடுப்போம் இல்ல? அதனால m ன்னு எடுத்து. நெக்ஸ்ட் இப்போ அப்படியே the slope of the normal அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு நார்மல் ஒரு ஸ்லோப் தெரியும், இன்னொரு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? m2 is equals to மைனஸ், நார்மல்னா ஒண்ணும் இல்லம்மா, பெர்பெண்டிகுலர், -1 by m1 சொல்லுவோமா? அதே போலதான் இங்க -1 by m ன்னு சொல்லுவோம்.
அதாவது -1 divided by m. m என்று சொன்னால் dy by dx. dy by dx அப்படின்னு சொல்லி போடணும். We'll get dy by dx. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு விஷயம் இருக்கு. ஹரிசாண்டல் டான்ஜென்ட் அண்ட் வெர்டிகல் டான்ஜென்ட். அதாவது ஹரிசாண்டல் டான்ஜென்ட் உடைய ஈக்குவேஷன் என்னன்னா, ஹரிசாண்டல் டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த டான்ஜென்ட் வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி போன ஒரு கர்வ் இருக்குன்னா இந்த ஹரிசாண்டல் டான்ஜென்ட். இதனுடைய ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் dy by dx equal to 0. இது ஹரிசாண்டல் டான்ஜென்ட். நெக்ஸ்ட் வெர்டிகல் டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம்? யாரும் ஐடியா இருக்கா? ஏற்கனவே இது நீங்க அனாலிட்டிகல் Infinity, sir. Infinity. வெரி குட். dy by dx equal to infinity. ஆர் நம்ம இதை ஈஸியா கொண்டு வரதுக்கு சில சமயத்துல dx by dy equal to 0ன்னு போடுவோம். சரியா? இப்போ நான் வந்து இதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எழுத போறேன். இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவேஷன் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏற்கனவே படிச்சதுதான். 1 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா படிச்சீங்களா? அதேதான். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட். Equation of tangent at x1, y1. The formula says that y minus y1 is equals to m into x minus. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஈஸியா இதை ஹேண்டில் பண்ணலாம். பாருங்க, இதுக்கு m வரும் டான்ஜென்ட்னா, அதுக்கு -1 வரும். வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. Equation of normal at x1, y1. The formula is y minus y1 is equals to -1 m into x minus x1. Please take down. இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். Slope of the tangent, slope of the normal, equation of the tangent, equation of the normal தெரிஞ்சிட்டா we can solve the problem very 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 easily. சரிங்களா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. அடுத்தது நெக்ஸ்ட் செஷன் இதுலயே ஃபார்முலாஸ் இருக்கு. ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி I'll give all the formulas. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாஸ் போடலாம். Angle between the two curves. Angle between the two curves. ரெண்டு கர்வ் இருக்குமா? ஒரு கர்வ் இப்படி ஒரு கர்வ் இருக்கு, இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்க. ரெண்டு கர்வும் ஒன்னோடு ஒண்ணு வெட்டுது. சரிங்களா? ஐம் ஜஸ்ட் டேக்கிங் த கர்வ். இப்ப இந்த கர்வ் ஒன்று எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு கர்வ். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கர்வ். இன்னொரு கர்வ் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கர்வ். இந்த ரெண்டு கர்வும் கட் பண்ணுது பாத்தீங்களா? அப்ப எங்கெல்லாம், அதுதான் நான் சொல்வேன் கேட் எக்ஸாம்ல சொல்லும் பொழுது, கார்னர்ஸ் எங்கெல்லாம் கார்னர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஆங்கிள்ஸ் இருக்கும்னு சொல்றேன். இங்க ஒரே ஒரு கார்னர் தான் இருக்குது. அப்ப அந்த கார்னர்ஸ் தான் நான் ஆங்கிள் போடுறேன். ஐ கேன் கால் இட் as a theta. இப்போ இந்த கர்வ் உடைய ஸ்லோப்பை நான் m1 எடுக்கிறேன். இது ஈக்குவல்ஸ் டு y equal to f of x. இது y1. இது y2 is equals to g of x. We have two curves. இந்த ஃபர்ஸ்ட் கர்வ் உடைய ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன் m1. செகண்ட் கர்வ் உடைய ஸ்லோப் வந்து m2. இந்த ரெண்டு கர்வ் எப்படி கண்டுபிடிக்கணும்? கர்வ்னா ஈஸியா தெரியும். டிஃபரன்ஷியேஷன் dy by dx எந்த இடத்துல கட் பண்ணதோ அந்த பாயிண்ட்டை வச்சு போடணும். அப்ப எனக்கு m1 m2 கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்களேன். Then I can easily say the angle between the curves. Angle between the curves. We can write this as your tan theta is equals to modulus of m1 minus m2 divided by 1 plus m1 into m2. Modulus of m1 m2 divided by modulus of m1 by m2. இல்லையா? அடுத்து பாருங்க, ரெண்டு நோட்னு போட்டுங்க. கண்டிஷன் இப்போ இந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சு. நான் கண்டுபிடிச்ச ரெண்டு ஸ்லோப்ல இருந்து சில கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கேஸ், if m1 is equals to m2, if m1 is equals to m2, then என்ன சொல்லலாம்? The two curves are parallel. The two curves are parallel at x1, y1. Second, if m1 into m2 is equals to -1, second case பாருங்க, if m1 into m2 is equals to -1, then the curves are perpendicular or cut at right angles or cuts orthogonally. எப்படி வேணா சொல்லலாம். cuts orthogonally. So these are the three things நம்ம சொல்ல வேண்டும். சரிங்களா? m1 into m2 எல்லாம் ஒரே மீனிங் தான். cuts at right angles, perpendicular and எல்லாமே. இப்போ now we'll do the problems. Take down the first problem. முதல்ல உங்க புக்ல இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ராப்ளம்ஸ் போடுறேன். Then we'll move on to the
ஃபர்தர் இது இல்லையா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் தி ஸ்லோப் டு த கர்வ், find the slope to the curves at the respective given points, at the respective given points. First one பாருங்க, y is equals to x power 4 plus 2x square minus x at x is equals to 1, at x is equals to 1. சரியா? ஸ்லோப்னா நல்லா தெரியும். எனக்கு என்ன கேட்டிருக்கான், find the slope of the tangent. அப்ப slope of the tangent அப்படின்னு சொன்னா we'll get this as m. M is nothing but dy by dx. Our dy by dx na x power 4 differentiate பண்ணா we'll get 4x cube. எல்லாருக்கும் தெரியும் differentiation. We'll get 4x minus 1. இப்போ எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும்? dy by dx at x is equals to 1. We can write this as 1 into 2, 4 into 1 minus 1. We'll get 4 plus 4 minus 1. The answer is 7. Simple. Very simple. Second problem பாருங்க, இது வந்து parametric. இது 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ரெண்டு தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. x is equals to a cos cube t, y is equals to b sin cube t, at t is equals to 5 by 2, at t is equals to 5 by 2. X is equals to a cos cube theta, y is equals to b sin cube theta at t. இப்போ நல்லா கவனிங்க, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. This is called parametric representation. முதல்ல இதை கண்டுபிடிச்சிடணும். dx by dt. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3a cos, அதாவது x power n அப்படின்னு சொல்லும் பொழுது the formula says n into x power n minus 1. அப்போ இந்த 3 முன்னாடி வந்துடும், 3a cos square t. அப்புறம் இந்த cos t செயின் ரூல். இது பேரு நான் ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்ட் எல்லாம் விலாவரியா படிச்சேன். We have studied in detail. But now we'll take cos theta differentiation. I'll get minus sin t. We have minus 3a cos square t into sin t. The same way, if you differentiate this, dy by dt is equals to 3b sin square t. Again, in the sin t differentiate panna, I'll get cos t. Now we know the parametric form. What is the parametric form? We'll get dy by dx is equals to dy by dt divided by dx by dt. This is the form. This is the rule. What is dy by dt? I'll get 3b sin square t into cos t divided by minus 3a cos square t into sin t. Over 3 cancel. One sin get cancelled. One cos get cancelled. We have minus b by a sin by cos. I can write this as tan t. Now, இதோட எனக்கு stop ஆகல. I want to find out dy by dx. I want to find out dy by dx at what point there? Your t3 is equals to pi by 2. Now I can put what? Minus b by a into tan pi by 2. Yeah? So we'll get sin t divided by cos t. I want to find out the tan t by 2. So which is equals to minus b by a tan t. Your t is equals to pi by 2. What is the value of t? Pi by 2. And the pi by 2 potana, what is tan pi by 2? Anyone? What is tan pi by 2? Tan 90 degree. Infinity. Tan pi by 2 is nothing but infinity. Now I can write this as, this is value is nothing but undefined. We can write this as infinite. Okay, well? Moving on to the next problem. Second problem. Find the points on the curve. Second point, find the points on the curve. Find the points on the curve. Y is equals to x square minus 5x plus 4. Y equal to x square minus 5x plus 4. Which the tangent is parallel to the line. இதெல்லாம் 2 marksல கேட்பாங்க. Tangent is parallel to the line. 3x plus இது வந்து ஒரு curve, இது வந்து 3x plus y equal to 7. அப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த curve வந்து இந்த லைனுக்கு parallel இருக்க லைனுக்கு tangent இருக்கு.
அப்ப பேரலல்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்வோ ஒரு லைனோ பேரலனா அதனுடைய ஸ்லோப்போ இதனுடைய ஸ்லோப்போ ஈக்குவலா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லோப்பை கண்டுபிடிங்க, செகண்ட் ஸ்லோப்பை கண்டுபிடிங்க, அதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதனுடைய ஸ்லோப், அதாவது dy by dx. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சாரி 2x minus 5. 4 வந்து 0 ஆயிடும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 3 into 1 plus y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx equal to 0. அப்ப dy by dx equals to minus 3. அப்ப say this is m1, this is m2. இல்லையா? நமக்கு ரெண்டும் பேரலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன கண்டிஷன்? ஒரு கர்வ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கர்வ், ஒரு பேரபோலா. எக்ஸ் ஸ்கொயர்னு வந்தாலே அது பேரபோலா தான். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு திரும்பி கர்வ் ட்ரேசிங்ல வரும்போது சொல்லுவேன். நான் ஸ்கெட்ச் த கிராஃப்னு சொல்லி வரும் இல்லையா, அங்க வரும்போது சொல்லுவேன். எக்ஸ் ஸ்கொயர்ல வந்தாலே அதுக்கு அது பேர் வந்து யூ ஷேப்டு கர்வ், அதான் பேரபோலா. நம்ம ஏற்கனவே படிச்சதுனால உங்களுக்கு சொல்லிட்டேன். 4 யூக்கு இருக்கும், லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல அப்வர்டு டவுன்வர்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ நவ் எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டின் என்னமா கேட்டிருக்கா, வாட் இஸ் தி திங் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா, ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ். அப்ப இது ரெண்டும் வந்து parallel, these two are parallel. What is the condition parallel? M1 is equal to M2. அப்ப therefore M1 is 2x minus 5, your M2 is minus 3. We'll get 2x is equals to minus 5 அப்படிங்க போனா plus 5 which is equals to 2. Therefore x is equals to 1. எனக்கு பாயிண்ட் கேட்டிருக்கான். பாயிண்ட்ஸ்னால x வேல்யூ y வேல்யூ. அப்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தத்துவே போடுங்க. இதுல போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 3 into 1 plus y is equals to 7. Y is equals to 7 minus 3 which is equals to 4. Therefore we'll get 1,4 is the point. இது சில முறை 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. Moving on to the next problem. Find the points. Find the points on the curve. The next problem. Find the points on the curve. Find the points on the curve. Find the points on the curve. Sir, சொல்லுமா. sir, point on the curve-னா நம்ம அந்த x equal to 1 நம்ம curve-ஓட ஈக்குவேஷனை தானே சார் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். போடலாமா? போடலாம், தாராளமா போடலாமே. யார் போட வேணாம்னு சொல்ல? போடலாமே. அப்போ y 0 தான் சார் வருது. y 0 வருதா? Point on the question na கேட்டிருக்காமா? Sorry, point on the curve. Right, thank you. Our question point on the curve தான் கொடுத்திருக்காங்க. Therefore, when x is equals to 1, we have to find out y at the curve. Curveல தான் கண்டுபிடிக்கணும். Sorry, point on the curve, which means y is equals to x square minus 5x plus 4. 1 minus 5 plus 4 will get 0. Therefore, the point is 1,0. Thank you, ma. சரியா? கொஸ்டின்ல வந்து curveல தான் கேட்டிருக்காங்க. Find on the curve. So therefore, we have to find out that one. சரியா? Good, good, very good. யாருமா பேர்? What's your name? யஷ்வந்திகா சார். Yashwantika, very nice question, Yashwantika. Moving on to the next problem. Find the points on the curve. Next one, y is equals to, இதுவும் points on the curve, x cube minus 6x square plus x plus 3 plus x plus 3, where the normal is parallel to the line, where normal is parallel to the line, x plus y equals to 1729. இப்போ கூட ஒரு ஆஃப் எல்லிலே எப்படி கேட்டான்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். புரியுதுங்களா? 1729. அப்போ என்ன அர்த்தம்? இந்த curve உடைய normal is parallel to the line. அப்ப நான் இதுக்கு slope of the tangent கண்டுபிடிச்சி அதுக்கு slope of the normal எடுக்கணும். அதுதான் m1. இப்போ அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்திருக்காங்க x plus y plus 79. அதுக்குரிய இது வேணா கொண்டு வரணும். அப்ப பாருங்க, இதை முதல்ல கண்டுபிடிக்கிறது slope of the tangent, which is nothing but dy by dx. இல்லையா? அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x square minus 12x plus 1. எனக்கு ஸ்லோப் ஆஃப் த நார்மல் நல்லா கவனிங்க. அப்ப ஸ்லோப் ஆஃப் த நார்மல் என்னது? -1 by dy by dx. அப்ப -1 divided by 3x square minus 12x plus 1. இதுதான் நீங்க m1 எடுக்கிறீங்க. அக்கார்டிங் டு தி क्वेश्चन அப்படிதான் சொல்றேன். டான்ஜென்ட் சொல்லல. The normal is parallel to the line. அப்ப நார்மல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். I have find out the normal. இப்போ இதுக்கு நான் ஸ்லோப் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, x plus y க்கு நான் ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட்னா dy by dx 1, y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx,
இதை differentiate பண்ணா 0. I'll get dy by dx equals to -1. Say this is m2. இப்போ இதுவும் ஈக்குவல்னு அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்கிறான், நார்மல் டு த இல்லையா, நார்மல் டு திஸ் லைன். அப்போ அதுக்கு நார்மல் ஆனது இதுக்கு பேரலா இருக்குது. அப்ப நார்மல் தான் இங்க m1 எடுத்தேன். அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? your m1 is equals to m2. we'll get -1 divided by 3x square minus 12x plus 1 equals to -1 divided by ஆமா வெறும் -1 தான் இல்லையா. we'll get simply -1. minus cancel ஆயிடும். அப்ப இதை cross multiply பண்ணா we'll get what, 3x square minus 12x plus 1 equals to 1. இந்த 1 அந்த சைடு போனா 0 ஆயிடும். 3x square minus 12x equal to 0. இப்போ இதுல எது காமன் எடுக்கலாம், 3x காமன் எடுக்கலாம். simply we have x minus 4 equal to 0. அப்ப x உடைய வேல்யூ 0வா இருக்கலாம் அல்லது x உடைய வேல்யூ 4ஆ இருக்கலாம். அப்ப we have two values for x. Yeah, we'll get x is equal to 0. Another value x is equal to 4. நமக்கு points on the curve னு கேட்டிருக்காங்க. Yeah, it is given that the points on the curve. The curve is what? Sub பண்ணிட்டீங்களா? ரப் பண்ணிடுறேன். So the points on the curve. We'll get x is equal to 0 and x is equal to 4. First point என்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்க. When I put x equal to 0, what is your y value on the curve? அப்ப 0, இது 0, இது 0. அப்ப 0 minus 0 plus 0 plus 3. There அடுத்தது when x equals to first case. Second case, when x is equals to 4. Yeah, if I put x is equals to 4, what will get? Y is equals to 4 cube minus 6 into 4 square plus 4 plus 3. 4 cube is 64 minus 4 square is 16. 16 6 are 96 plus 4 plus 3. We'll get என்ன கிடைக்கும்? What will get? 64 minus 96 plus 7. This 7 கூட போட்டுக்கலாம். அப்ப 7 plus 64 we'll get 71. 71 minus 96 we'll get 25 minus 25 which is equals to minus 25. அப்போ therefore first one 0, 3. அடுத்தது which is equals to 3. Second point and 4, minus 20. Please take them. Moving on to the next problem. புரிஞ்சுச்சாமா? போலாம் அடுத்த சம். Find the points on the curve. பாருங்க இங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்க. Find the points on the curve. Find the points on the curve. Y square minus 4xy. Y squared minus 4xy. Find the points on the curve. Y square minus 4xy. Y square minus 4xy, which is equals to x square plus 5, for which the tangent is normal. For which the tangent is normal. Okay? For which the tangent is normal. So please listen. What is the meaning of the tangent is normal? So for which the tangent is horizontal. அப்ப நான் ஒரு கர்வ் ஹரிசாண்டலா வரையறேன் அப்படின்னா, சப்போஸ் இங்கதான் ஒரு கர்வ் இருக்கு, இப்படி இருக்கு ஒரு கர்வ். இந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் இப்படி இருக்குது. இதுதான் ஹரிசாண்டல் டேஞ்சன்ட். நான் எப்படி சொல்ல, ஹரிசாண்டல் டேஞ்சன்ட் தான் இந்த ரெண்டு ஸ்லோப் உடைய வேல்யூ. இந்த dy by dx equal to 0. சரிங்களா? அப்ப அந்த தீட்டாவுடைய வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு அர்த்தம். So we'll get the slope is 0. நான் ஏற்கனவே சொல்லிட்டதுனால நீங்க அவ்வளவுதான். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணணும், dy by dx equal to 0. அப்ப ஹரிசாண்டல் 0னா horizontal tangent the slope is 0. For horizontal tangent your dy by dx equal to 0. Say this as m2. இப்போ முதல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் dy by dx கண்டுபிடிக்கணும். அதுதான் m1. அப்ப அதுதான் வந்து உன்னுடைய m1. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 2y y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx minus 4 into the xy product rule, x into dy by dx plus y into x differentiate பண்ணா 1. x square பண்ணா we'll get 2x. அப்ப simply we can put 2y dy by dx minus 4x into dy by dx minus 4y equal to 2x. Next, இவ ரெண்டுத்துக்கும் dy by dx காமன் ஆடுங்க. We'll take dy by dx common.
இல்லைன்னா இன்னொன்று கூட செய்யலாம் சார். அடுத்த ஸ்டெப்ல செஞ்சீங்க. dy by dx is taken common. 2y minus 4x, 2x plus 4y. Now we'll get dy by dx, which is equals to 2x plus 4y divided by 2y minus 4x. You can take 2 common, we'll get x plus 2y. 2 take common, y minus 2x. This 2 will get cancelled. But simply we'll get x plus 2y equal to 2x plus 4y, sorry, x plus 2y, y minus 2x equal to 0. இல்லையா? அப்ப இதுதான் வந்து உன்னுடைய m1 dy by x plus 2y by y minus 2x. Let us say this is called m1. அப்ப இந்த ஸ்லோப்பும் இந்த கர்வும் அந்த ஹரிசாண்டல் லைனும் they are parallel. அப்ப இந்த கர்வும் அதுவும் பேரலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனுடைய ஸ்லோப்பும். அப்ப என்ன அர்த்தம்? m1 is equals to m2. This implies your m1 is x plus 2y divided by y minus 2x equal to 0. இல்லையா? x plus 2y minus y minus 2x equal to 0. இப்ப என்ன எடுக்கலாம் நம்ம பாருங்க, இது cross multiply பண்ணா இது 0 ஆயிடுமா? I'll get x plus 2y equal to 0 அல்லது x is equals to minus 2y. I can get x is equals to minus 2y. இல்லையா? இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இது கண்டுபிடிச்சிருது x equals to minus 2y. இதை ஈக்குவேஷன் 1 பாருங்க, இதுதான் x equals to 1. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இதுல எங்கெல்லாம் x வருதோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு, இல்ல y வருதோ அந்த இடத்துல y by 2 போடலாம், அல்லது x இருக்கிற இடத்துல நான் என்ன பண்றேன் 2y போடுறேன். அதுதான் ஈஸி. அப்ப substitute 2 in 1. Substitute equation 2 in 1. அப்ப what will get y square minus 4 into your x value is minus 2y into y equals to x square minus 2y square, which is equal to 4y square plus 5. We'll get y square minus into minus plus 2 4s are 8 y square equals to 4y square plus 5. We'll get 9y square minus 4y square equal to 5. சரியா? அப்போ 9y square 5y square போனா 4y square போனா 5y square equal to 5. அப்போ y square equal to 1. I can take y is equals to either 1 or minus 1. அப்போ y க்கு ரெண்டு வேல்யூனா கண்டிப்பா x க்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ y is equals to plus or minus 1னா what is the x value? I substitute x is equals to minus 2y. Sorry. அப்போ we'll get x is equals to minus 2y. When y is equals to 1, x is equals to minus 2y. Minus 2 into 1, x is equals to minus 2. When y is equals to minus 1, your x is equals to minus 2 into minus 1, which is equals to plus 2. Therefore, x minus 2 na y would have value 1. X plus 2 na y would have value 1. These are the points, 2 points. You'll get 2 marks for this. Moving on to the next problem. இப்போ ஈக்குவேஷன் ஸ்லோப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஈக்குவேஷன் போகணும். Find the tangent and normal. Find the tangent and normal. Find the tangent and normal to the following curves. To the following curves at the given points on the curve. இதுல பாருங்க 4 சப்டிவிஷன் இருக்கு. எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போடலாம் இன்னைக்கு. Find the tangent and normal to the following curves at the given points on the curve. அதாவது tangent and normal to the following curves at the given points on the curve. அதாவது equation of tangent and equation of normal. அப்ப கண்டிப்பா எனக்கு ஸ்லோப் வந்து m தெரியணும், -1 by m தெரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. y is equals to x square minus x power 4 at 1, 0. At 1, 0. சரிங்களா? இது வந்து முதல் போட போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் a tangent கண்டுபிடிக்கணும். Your slope of the tangent is nothing but dy by dx. அததான் we call it as m. இல்லையா? அப்போ அதுதான் m is equals to dy by dx. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா we'll get x square minus x power 4 2x minus 4x cube. அவ்வளவுதான், சிம்பிளா டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. எனக்கு தேவை dy by dx at லாஸ்ட்ல கூட இது m போட்டுக்கலாம். dy by dx at what point? 1, 0. x க்கு பதிலா 1 போடுவேன். 2 into 1 minus 4 into 1.
which is equals to -2. இதான் m ன்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்லோப் ஆஃப் த நார்மல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்லோப் ஆஃப் த நார்மல்னா -1/m, அதாவது -1/-2 which is equals to 1/2. 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து போட்ட ஒரு பர்பெண்டிகுலர் ஸ்லோப் தான் இங்க ஸ்லோப் ஆஃப் த நார்மல் சொல்லுவோம். இப்போ எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த ஃபார்முலா? ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் அட் x1, y1. What is the formula? Y minus y1 is equals to m into x minus x1. Is it right? இப்போ நான் என்ன பாயிண்ட் வந்துருச்சு எனக்கு at 1, 0. x1 க்கு பதிலா 1 போடணும். In place of y1 I want to put 0. y minus 0. m உடைய வேல்யூ தெரியும், which is nothing but -2 into x minus x1. Your x1 is 1. We'll get y minus 2x plus 2. Bring this side. 2x plus y. இந்த 2 இந்த side வந்தா என்ன ஆகும்? -2 equal to 0. This is the required equation of the tangent. Required equation of the tangent. Next. இல்லையா? அடுத்தது போட போறோம். So equation of the normal. What is the equation of the normal formula? Your equation of the normal is y minus y1 minus 1/m into x minus y1. Again, at what point is given? 1, 0. Instead of y1, I can put -0 minus 1/m. That is called slope of the normal. We'll get 1/2 into x minus x1. 1 cross multiply 2y x minus 1. Bring this. இது எந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ x இந்த 2y அப்படிங்க போனா -2y இந்த -1 equal to 0. அப்போ இந்த பர்பெண்டிகுலர் லைன் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ax plus by 3 சேஞ்ச் இருக்கும். bx minus ay plus constant. அப்போ பாருங்க உல்டா ஆயிடுச்சு பாருங்க. இங்க 2 இருக்கு இல்லையா? இது அங்க போயிடுச்சு. 1 இருக்கு இல்லையா? முன்னாடி வந்துருச்சு. சிம்பிள் ரெண்டாவது டிஃபரன்ஸ் வந்து ஆயிடுச்சு. கான்ஸ்டன்ட்டும் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் கால்ட் அஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் த ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி. டான்ஜென்ட் அண்ட் நார்மல் மாதிரி ஒரு ஈஸியான டாபிக் எதுவுமே கிடையாது இந்த டிஃபரன்சியேஷன்ல. ரைட்டா? மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ஒன் y is equals to second problem y is equals to x power 4. Second problem y is equals to x power 4 plus 2 e power x at 0, 2. சரியா? ரைட். இப்போ இது ஈஸியா டிஃபரன்ஷியேஷன் ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் கண்டுபிடிச்சிடலாமே. your slope of the tangent is nothing but dy by dx. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x³ plus 2e power x. அதான் e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா அது e power x தான். Is it right? அடுத்து பாருங்க dy by dx. The point is given. What is the point? 0, 2. அப்ப x க்கு பதிலா 0 போட்டா இது ஃபுல்லாவே 0 ஆயிடும். 2e power 0. Anything power 0 is 1. I'll get dy by dx equals to 2. Say this is m. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். நம்ம இதை கண்டுபிடிச்சா ஈஸியா கண்டுபிடிச்சா ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் இஸ் -1/m. தட் இஸ் கால்ட் -1/2. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஒவ்வொரு தாட்டியும் எழுத வேண்டாம். இந்த வாட்டி தான் கொடுப்பேன் நான் ஃபார்முலா. ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் at x1, y1 அப்படின்னா the formula says y minus y1 equals to m into x minus x1. அப்போ what point? 0, 2. y minus 2 m, your m value is 2 into 0 minus x1, sorry, x minus 0. We'll get y minus 2 equals to 2x. Bring this that side. 2x and the y have become the -y plus 2 equal to 0. This is called the equation of the tangent. Equation of the tangent is 2x minus y plus 2 equal to 0. Next, what is equation of normal? Quick y minus y1 equals to -1/m into x minus x1. At what point? 0, 2. We'll get y minus 2 minus 1/m is -1/2 into x minus 0. Cross multiply. We'll get 2y minus 4 equals to -6. இது இங்கே கொண்டு வந்தா x plus 2y minus 4 equal to 0. This is the equation of normal. இன்னும் ரெண்டு சம் இருக்கு, அதை முடிச்சிடலாம் குயிக்கா. அடுத்து பாருங்க next sum. So the answer is x plus 2y minus 4 equal to 0, which is the required equation of the normal. மூணாவது sum. Third one. அதே மாதிரி equation of tangent and normal. அடுத்தது பாருங்க மூணாவது sum. So mostly எல்லா ப்ராப்ளத்தையும் நான் இது பண்றேன். y equal to கொஞ்சம் குயிக்கா போடுறதுக்கு ஆசைப்படுறேன். x sin x.
Yeah, at what point pi by 2 comma pi by 2. பாருங்க இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும் ஏன்னா UV method. So I want to find out slope of the tangent. Your slope of the tangent is nothing but dy by dx. X அப்படியே வச்சுட்டு sin x பண்ணா cos x. Sin x வச்சுட்டு அப்படியே x பண்ணா becomes 1. We'll get x வெறும் x cos x plus sin x. இதுதான் dy by dx. I want to find out dy by dx at pi by 2 comma pi by 2, which is equals to x உடைய value pi by 2, cos pi by 2 எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், that is called 0, sin 90 is 1, therefore the answer is 1. I want to find out slope of that and normal, very simple. Say this as m, then what happened? Minus 1 by m is the slope. We'll get minus 1. Yeah, அடுத்தது next, slope of the tangent. What is the slope of the tangent formula? Equation of the tangent, sorry. Equation of the tangent, which is equal TGT na tangent y minus y1, n alla normal, m into x minus x1. The point is given at pi by 2 comma pi by 2. We'll get y minus pi by 2. M, that is 1 into x minus pi by 2. Yeah. So we'll get y minus pi by 2 equals to x minus pi by 2. இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, cancel. Therefore we'll get y minus y equal to x, or இது எப்படி போலாம்னா x minus y equal to 0. This is called equation of the tangent. அடுத்து கடைசியா அவனை கண்டுபிடிக்க போறோம் equation of normal. What is equation of normal? Y minus y1 minus 1 by m into x minus x1. At the point is pi by 2 comma pi by 2, we'll get y minus pi by 2 minus 1 by m. We'll get minus 1 into x minus pi by 2. So we'll get y minus pi by 2 minus x plus pi by 2. இல்லையா? So இது இந்த சைடு வந்துட்டா minus pi by 2 மாறிடும். இதுல எப்படி போடுங்க? இந்த minus x எப்படி கொண்டு வந்துரு? Plus x plus y. Pi by 2 plus pi by 2 simply pi. Otherwise we can write x plus y minus pi equal to 0. This is the equation of normal. கடைசியா ஒரே ஒரு problem. With this stop the today's class. Final problem of today's class. Next வேற டைரக்டா வேற ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம போக ஆரம்பிச்சோம். Fourth one, x is equals to cos t. அடுத்தது பாருங்க, x is equals to cos t. The next problem, x is equals to cos t. Next one, x is equals to cos t. Parametric form, y is equals to 2 sin square t, 2 sin square t at t is equals to pi by 3. At t is equals to pi by 3. இதை வந்து முதல்ல parametric formல இருக்கு, இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். dx by dt will get minus sin t. dy by dt, our rule, 2 2s are 4, sin t, again sin t பண்ணும்போது will get cos t. இல்லையா? இப்போ நீங்க இதை எப்படி கூட போடலாமே, எல்லாம் அப்படியே வச்சுங்க, sin t டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஏன்னா will get dy by dx equals to dy by dt divided by dx by dt, which is equals to 4 tt, 4 sin t divided by cos t divided by, யாரும் போக வேண்டாமா, please don't left the class. கடைசி problem, with this will stop. Sin t cancel, we'll get minus 4 cos t. This is called the slope of the tangent. ஏன்னா அதுதானே dy by dx. அப்போ I want to find out dy by dx at what point t is equals to pi by 3. We'll get 4 minus 4 into cos t இல்லையா? அப்போ cos pi by 3. What is cos 60 degree? Boysல சொல்லுங்க யாருன்னா. யஷ்வந்திகா சொல்லுமா, what is cos pi by 3? 1 by 2. Very good, 1 by 2. அப்போ 4 minus 4 into 1 by 2. 2 only, it will go 2 times minus 2. Say this is m. Next, slope of the normal. அப்போ கையை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். minus 1 by m minus 1 by minus 2, which is equals to 1 by 2. Now, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த slope of the tangent கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். x at what point? t equals to pi by 3. அப்ப cos pi by 3 நமக்கு தெரிஞ்ச விஷயம், which is equals to 1 by 2. அதே போல y கண்டுபிடிக்கணும். y at t equals to pi by 3. y is equals to 2 sin square t, that is called sin pi by 3 whole power 2. Sin pi by 3 is root 3 by 2 the whole square, which is equals to 2 into 3 by 4, which is equals to 2, 3 by 2. அப்ப points கண்டுபிடிச்சாச்சு.
Therefore, the point is first one 5 by 3. Sorry, 2. 1 by 2. Comma, இது வந்து என்ன இருக்கு 3 by 2. So we'll get the point is 1 by 2, 3 by 2. We'll get 3 by 2. இப்போ நீங்க கண்டுபிடிக்கணும்பா. Equation of tangent formula தெரியுமா? What is the equation of tangent? Y minus y1 equals to m into x minus x1. Now நம்ம புது பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். 1 by 2, 3 by 2. Y minus 3 by 2. M உடைய value is what? Minus 2. Minus 2 into x minus 1 by 2. We'll get LCM at the 2y minus 3 equals to minus 2 into LCM at the 2. 2x minus 1. In the 2 cancel out. We'll get 2y minus 3 equals to minus 4x plus 2. The 4x in the side was plus 4x plus 2y minus 5 equal to 0. So this is the answer. 4x plus 2y minus 5 equal to 0. இப்போ இதுதான் equation of the tangent. 4x plus 2y. இப்போ அடுத்து equation of normal. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன் பாருங்களேன். நீங்க அந்த ஃபார்முலா கூட போட தேவையில்லை. இது அப்படியே நான் ஏற்கனவே சொன்னேன். Suppose ax plus by plus c equal to 0. The perpendicular line is what? Bx minus ay plus k equal to 0. அதே தான் இங்க செய்ய போறேன். 3 changes இருக்கும். அப்போ therefore the equation of the normal டைரக்டா போட்டுடலாம். எப்படி பாருங்க, இந்த 2 முன்னாடி வந்துடும் 2x, இந்த 4 அந்த சைடு போயிடும் minus 4y plus k equal to 0. இப்போ இந்த k வேல்யூ கண்டுபிடிக்கணும். It passes through this point 1 by 2, 3 by 2. Our 2 into x உடைய வேல்யூ 1 by 2 minus 4 into y உடைய வேல்யூ 3 by 2 plus k equal to 0. 2 வந்து இதுல 2 times போகும். 2 cancel. 1 minus 6 minus 5 plus k equal to 0. K உடைய வேல்யூ 5. இது ஏற்கனவே நம்ம பேசிக் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில போட்டது. அப்ப k உடைய வேல்யூ 5 னா hence the required equation of the normal is 2x minus 4y plus k. K உடைய வேல்யூ plus 5 equal to 0. That is the answer. இப்படியே நீங்க கண்டுபிடிச்சு போலாம். you'll get the full marks, no doubt. சரிங்களா? அப்ப ஒரு மறுபடியும் அந்த ஃபார்முலா போட வேண்டிய அவசியமே கிடையாது. equation of the normalனா nothing but the perpendicular condition, equation of the perpendicular condition. So with this we'll stop today. We'll continue the next class. I hope you enjoyed this class. Really very useful class. So we are going to continue this same thing, and also entrance exam ஒருவேளை நீங்க இந்த JEE main இதர கான்சன்ட்ரேட் பண்ணனாலும் பரவாயில்ல. Second attempt is very important. We have a small crash course in that gap between your after your academic examination, your public examination is over. Then we can prepare fully for the entrance examination. Don't lose your heart. It's a very tough stage. This is another very, very important passage of your 12th standard section that will decide your future, your career. So please remember that the career is very, very important in your life. So this 2 months, what you are working, what the effort you are taking, that will speak tomorrow. Okay, with this we'll stop. We'll continue. Wish you all the best for all the examination. We'll see you in the next class. Thank you very much. God bless you all. Thank you, sir. Thank you, sir.